உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, மோடி அவர்களுடைய பதவி காலியானது. ஸோ மோடி அவர்கள் இனிமேல் பிரைம் மினிஸ்டர் கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய பின்னணி என்ன, அவருடைய உண்மைத்தன்மை என்ன, மோடி அவர்கள் மறுபடியும் ஒரு பிரதமராகவே அவர் நீடிப்பாரா, அவருக்கு அந்த வாய்ப்பு ஆர்எஸ்எஸ் தருவாங்களா, இதில் மோகன் பகவத் அவர்களே அவருடைய தலைமை பதிவு 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்ட்டு ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ மோடி அவர்களுக்கு அவர் கொடுக்குற இன்டிமேஷன் இது. மோடி அவர்களும் 75 வயசு ஆயிடுச்சு, அவர் ராஜினாமா பண்ணியே ஆகணும். அந்த இடத்துல யோகி ஆதித்யநாத்தோ இல்லை வேற ஒருத்தரையோ ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அவங்க நியமிக்கணும்னு அவங்க பிரயத்தனப்படுறாங்க. இப்போ இந்த இடத்துல இதே ஒரு விஷயத்தை நல்லா பொருத்தி பாருங்கள். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக நான் தான் கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ்ஸே கிடையாது, அவர் போலி ஐபிஎஸ். நான் தான் ரஜினி சார் கேட்டதுக்காக என்னுடைய பரிந்துரையின் பேரில் நான் மோடி அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் அண்ணாமலை அவர்களை கொண்டு வரணும்னு. அப்போ ரஜினி சார் ப்ரிஃபர் பண்ண ஒரு ஆள், ஆனால் அவர் பகுத்தறிவு இல்லாதவர், படிப்பறிவு இல்லாதவர், பெருசாக தெரியாது. அவருக்கு ஒரு இன்ஜினியரிங் ஏதோ ஒரு கோர்ஸு ஏதோ படிச்சிருந்தார் அண்ணாமலை. அவரை ஒரு பெரிய அளவில் கொண்டு வரணும்னு அவரை நாங்கள் தான் உருவாக்கி கொண்டு வந்தோம். அதனால தான் அவருக்கு கிரிமினல் சட்டத்துடைய ப்ரொசீஜரில் அந்த பீனல் கோட் சொல்லுவாங்க இல்லையா, கிரிமினல் கோடில் அதில் எத்தனை செக்ஷன் இருக்குன்னு கூட அவர் தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை தவறாக படித்தார். ஒருத்தர் எழுதி கொடுக்குறது பிரச்சனை இல்லை, அதை நம்ம படிக்கும்பொழுது இல்லையே இந்த மாதிரி செக்ஷன் கிடையாது, நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிரிமினல் ப்ரொசீஜரில் கிடையாது, இது எப்படி இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுங்க, அதை கரெக்ஷன் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல தானே ஒரு தலைவர் இருக்கணும். அப்போது ஒரு போலீஸ் அதிகாரி இருந்த அண்ணாமலைக்கு அது ஏன் தெரியாமல் அப்படியே தவறாக சொன்னார்னை பற்றி மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திமுகவுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவர் நினைக்கிறேன், அவர் செயலாளர் ஏதோ, அவர் ராஜீவ்காந்தி அவர்கள் போட்டு கிழிச்சார். நம்ம பத்தாவதுக்கு நம்முடைய செந்தில்வேல், தமிழ் கேள்வி செந்தில்வேலும் போட்டு கிழிச்சாங்க. தம்பி யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக கிழிச்சிட்டாங்க. ஸோ அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் படிக்காதவர், நேர்மையாக படித்து அவர் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அவர் வராதவர், அவர் ரெக்கமெண்டேஷனில் வந்தவர்ன்றது உங்களுக்கு தெரியும். அண்மையில் கூட ஒரு பெண்மணி கூட அது மாதிரி தான் ஐஏஎஸ்ன்னு போட்டுக்கிட்டு போலியாக நிறைய ஐபிஎஸ் போலி ஐபிஎஸ்லாம் அதிகாரிகள் நிறைய பேர் பிடிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். அது பிஜேபி நாங்கள் உருவாக்கி விட்டதுனால அவர் எக்ஸாம் எழுதுனதுலாம் உண்மை தான், அதில் எங்கே எதுவும் இல்லை. ஆனால் அவங்கள பாஸ் பண்ணது யார், நாங்கள் தான் பாஸ் பண்ண வச்சோம். அங்கே தான் இங்கே சிக்கல். இப்போ அது நேரடியாக பார்த்தீங்கன்னா அவர் போலியாக எப்படி இருந்தாருன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அவர் முறைப்படி எப்படியெல்லாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வருவாங்களோ அப்படியெல்லாம் அந்த முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த நாலேஜ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது வித்தியாசம்? சரி, இப்போ அப்படிப்பட்ட அண்ணாமலை தலைவராக கூட அவரை தலைவர் பதவி நீக்கிறதுக்கு அவர் நிறைய பிரச்சனை பண்ணார். அவர் நான் நீக்கிடுவேன், நான் தான் சவால் விட்டேன், நான் நீக்கியே காட்டுவேன் அப்படின்னு. இதில் நான் வர்ண ரீதியான பிராமணன், ஆனால் உண்மையான பிராமணர்கள் எஸ்வி சேகர் அண்ணா இருக்கட்டும், காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், அண்ணன் கேடி ராகவனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்த பிராமணர் கூட்டத்தை அண்ணாமலை ஒடிச்சு கட்டிட்டார். அவங்களாம் கட்சி விட்டு ஓடி போயிட்டாங்க. அண்ணாமலை தலைவராக இருந்தார், அவரை எதிர்க்க முடியாமல், அவரை வீழ்த்த முடியாமல், அவரை கட்சியிலேருந்து நீக்க முடியாமல், பதவியிலேருந்து நீக்க முடியாமல் இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த வர்ண ரீதியில் செயல்படக்கூடிய தர்மத்தை, பிராமண தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய இந்த செந்தில்குமார் சேலஞ்ச் பண்ண, அதே மாதிரி அண்ணாமலையை மாற்றிட்டேன். அதை வெளியே சொல்கிறதுக்கு அண்ணாமலைக்கு வெக்கம், கூட இருக்கக்கூடிய நம்ம அன்பு சகோதரர் ரவீந்திர துரைசாமிக்கு அது வாய் வராது. குருமூர்த்தி அண்ணனும் வாயை திறந்து சொல்ல மாட்டார். ஏன்னா செந்தில்குமார் என்ன பண்ண அப்படின்றது அண்ணாமலைக்கும் தெரியும், ஆனாலும் வாயை திறக்க மாட்டார். ஸோ எடப்பாடி அவர்கிட்ட சொல்ல வச்சது நான் தான். நேரடியாக நான் எப்பவுமே நேரடியாக மோடியை பார்த்தோ இல்லை தலைவர்களை பார்த்தோ நான் எதுவுமே பேச பழக்கமே இல்லை. எனக்கு அது வேலையும் தேவையில்லை. நான் ஒரு லெட்டர் கொடுப்பேன், மெயில் பண்ணுவேன், எந்த விதத்துலையாவது யார் மூலமாக சொல்லி கூட அனுப்பிடுவேன். அதன் மூலமாக எடப்பாடி அவர்கிட்ட சொல்ல வச்சேன், ராஜாக்கு லெட்டர் கொடுத்தேன், ஸ்டாலினுக்கு கூட லெட்டர் கொடுத்தேன். ஸோ எந்த பக்கம் போனாலும் அண்ணாமலைக்கு செக் வைக்கணும், அண்ணாமலை இருக்கக்கூடாது, அண்ணாமலை தலைமை இல்லாத ஒரு பிஜேபி தான் நமக்கு வேணும், கூட்டணிக்குன்னு கேளுங்கன்னு சொன்னேன். எல்லா இடத்துலையும் இப்படியே வந்த உடனேயே வெறும் எடப்பாடி சொன்னதை மட்டும் கேட்டு பண்ணலை, ஸ்டாலின் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, கூட்டணிக்கு வரணும்னா அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு. அப்போது இந்த இடத்துல அதிமுக தான் நமக்கு தேவைன்ற முடிவு அவங்க எடுத்த பொழுது திமுக பதிலாக அதிமுக கூட்டணி போவோம். அப்போ எல்லாருமே அண்ணாமலை வேணான்றாங்க. ராஜா அவர்களும் இந்த பரிந்துரை கொடுத்துருக்காரு, அப்போது செந்தில்குமாரோட பரிந்துரை கரெக்டு, அப்போ எல்லாருமே அண்ணாமலை வேணான்ற போது தூக்கிட்டாங்க அண்ணாமலை. இப்போ இந்த வேலையை பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் பிஜேபியில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி அதே நான் பிஜேபி கிங் மேக்கர் தான், ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக நான் பிஜேபியில் வேலை செஞ்சுட்ருக்கேன். அண்ணாமலை யார்? அண்ணாமலை எந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. இப்போது நான் ஊடகத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை செந்தில்குமார் பேசுகிறது தவறு, அவர் இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கவே இல்லை,
அவர் பொய் சொல்கிறாரு, அவர் பிஜேபி கிங் மேக்கரே இல்லை, அவர் ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசரே கிடையாது, அவர் எந்த திட்டமோ சட்டமோ மோடிக்கு கொடுக்கல, அவர் பொய் சொல்கிறாருன்னா இப்போ கூட நீங்கள் என் மேலே நடவடிக்கை எடுங்கன்றேன். என்னை கைது பண்ணுங்கள், எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுங்க, எடுத்து தான் பாருங்கள் உண்மை என்னன்னு வெளியே வரட்டும். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், குருமூர்த்தி அண்ணாலேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டருக்கு, ஸ்டாலின் அண்ணனுக்கு, எடப்பாடி அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது டாக்குமெண்ட் எப்படி நீங்கள் அழிப்பீங்க? எல்லா இடத்துலையும் இந்த டாக்குமெண்ட் இருக்குது, எல்லாருக்கிட்டும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் யாருக்கெல்லாம் காப்பி அனுப்பினா யாருக்கும் தெரியாது. ஒரு இடத்த நீங்கள் அழிச்சா கூட இன்னொரு இடத்துல இந்த காப்பி வெளியே வரும். அது ஒட்டுமொத்தமாக எல்லாம் பூதாகரமாக வெளியே வந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸே ஆடி போயிடும். இப்போது அண்ணாமலை அதனால தான் வாயை மூடிட்டார். இப்போ அண்ணாமலை முக்கியமாக, செந்தில்குமார் சொன்ன வியூகம் முக்கியமாக, எடப்பாடி முக்கியமானு பார்க்கும்போது செந்தில்குமார் சொன்ன வியூகம் முக்கியம். அதன் அடிப்படையில் எடப்பாடி கோரிக்கை வைக்கிறாரு, அதை செயல்படுத்துவோம், இது கரெக்டுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தூக்கி போட்டாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு செல்ல காசு. இப்போது அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசியிருந்தவங்க, அவரை நீக்கவே முடியாது தலைவர் பதவின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம், இப்போது அவருக்காக ஜல்ரா போட்டவங்க, அவரை ஏமாத்துறவங்களாம் இன்றைக்கி கூட அண்ணாமலையை இத்தனை நாள் ஆச்சு அண்ணாமலையை தூக்கி போட்டு யாருமே வந்து அவரை மறுபடியும் தலைவராக்கன்னு சொல்லலை. ஆனால் நான் சொன்னேன், ஆனால் அதற்கான வியூகத்தை சொல்லிக் கொடுக்கல. அதனால் அவங்க எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க, அண்ணாமலை எப்படி மறுபடியும் தலைவராக்குறதுன்னு. ஏன்னா அந்த வியூகம் இருந்தால் தான் அண்ணாமலை எதுக்கு தலைவராக கொண்டு வரணும் மறுபடியும்ன்ற ஒரு வியூகம் இருக்குது. அதனால தான் வந்து இங்கெல்லாம் முழிக்கிறாங்க, கொண்டு வர முடியல. இப்போ நினச்சா கூட உதார் விடுறாரு இல்லையா, உதாரெலாம் நிறைய விடுறாருல நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து அண்ணாமலைக்காக வேலை செய்கிறாங்கல்ல. யாராவது ஒருத்தர் நேரடியாக மோடியை சந்தித்து அண்ணாமலை தலைவராக்கி காட்டுங்க, 24 மணி நேரம் நான் டைம் தரேன். ஆனால் அதே டைமை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா, உங்களால் முடியல, அதை ஒத்துக்கிட்டு எங்களால் முடியலைங்க, நாங்கள் செய்யலைங்க, எங்களுக்கு தெரியல, செந்தில்குமார் தான் உண்மையிலேயே பொலிட்டிக்கல் அட்வைசரு, அவர் தான் கிங் மேக்கரு, அவர் நினச்சா ஒரு தலைவர் உருவாக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒத்துக்கங்க, நான் ஒரே நாளில் அண்ணாமலையை தலைவராக்கிடுறேன். எனக்கு ரொம்ப சிம்பிள், எனக்கு 10 நிமிஷம் போதும். எனக்கு அந்த ஐடியா நான் சொன்னேன்னா நான் நேரடியாக பண்ணக்கூட அவசியம் இல்லை. மரியாதைக்கு குருமூர்த்தி அண்ணா அவர்கள் என்னை அழைச்சி என்னை மரியாதையோடு அவர் கார் அனுப்பி என்னை கூப்பிட்டு செந்தில் எனக்கு சொல்லுங்க அண்ணா, அந்த கிரெடிட்லாம் நீங்களே எடுத்துக்கங்கன்றேன். எனக்கு பணமும் வேண்டாம், எனக்கு வந்து எந்த பதவியும் வேணாம், நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நம்ம கட்சி ஜெயிக்கணும். அதிமுக கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறத நான் ஒருபோதும் விரும்பலை. நீங்கள் எல்லாரும் பதவியில் இருங்க, உங்களுக்கு எத்தனை கோடி நீ அண்ணாமட்டை வாங்கினோம் வாங்கிக்கோங்க, நீங்கள் எத்தனை கோடி வேணால் வாங்கிக்கோங்க. செந்தில்குமார் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், பதவிக்கு ஆசைப்பட மாட்டேன். நான் ஒரு ரிஷியை போல, கடவுள் வந்து என்னை ஒரு ரிஷியாட்ட உருவாக்கி வச்சுருக்காரு. ஸோ அந்த உருவாக்க விஷயத்தில் கடவுள் கொடுத்த இதுவில் நான் மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கணும். எத்தனை நாளைக்கு நம்ம திமுகவையோ அண்ணாத்தையோ நம்பி இருக்கிறது? திராவிடம் சொல்லிட்டு கடவுளை இழிவுபடுத்துகிறாங்க, இந்து மதத்தை அழிக்கிறாங்க, கோவில்களை இடிக்கிறாங்க. இதையெல்லாம் பண்ணும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போது நம்ம சித்தாந்தம் வெற்றி பெறணும், நம்ம பெரிய ஒரு தலைமை தமிழ்நாட்டில் வரணும், அதை வந்து ஃபோர்ஸாக முன்னெடுக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றக்காக நான் வேலை செய்கிறேன். அப்போது நீங்கள் அது புரியாமல் செந்தில்குமார் நம்ம பேர் வாங்கிட போகிறாரு, அவரால் நமக்கு பதவிக்கு ஆபத்தாயிடுமோ, அவர் வந்து நம்ம பதவிக்கு வருவாரோ, அவர் சிஎம் ஆகிடுவாரோ, ஏன் பயப்படுறீங்க? எனக்கு எதுவுமே வேணாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் என்றைக்கோ நான் களத்தில் குதித்து நான் எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணி அண்ணாமலை பண்ணாமல் விளம்பர அரசியல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் பப்ளிக்கில் தெரிஞ்சவன் தான், கமல் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன், சினிமா துறையில் இருந்தவன். நான் எங்கே போனாலும் நான் எல்லார்கிட்டையும் என் நேம் வந்துடும். இளையராஜாஸ்கிட்ட ஒரு படத்துக்கு ரெக்கார்டிங் போகும்போது இளையராஜா அவர்களே என்னை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு நான் பேர் வாங்கிட்டேன். நான் எதையும் எதிர்பார்க்கறதில்லை, என்னுடைய வேலையை செய்வேன். அந்த வேலை செய்யும் போது அதில் பாராட்டு தானாகவே கிடச்சிடும். அதனால் நான் யார்கிட்டையும் நான் வந்து சீப்பான பப்ளிசிட்டி தேடுற வேலை எனக்கு அவசியமே இல்லை. அப்படி நினச்சிருந்தா நான் எல்லாத்துக்கும் நான் கேட்கலாம். ஆனால் நான் மக்களுக்காக நான் பணி செய்கிறேன். நான் அதனால் வந்து ஜெயலலிதா செஞ்சுருக்கேன், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது நான் அம்மா வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம வரோம். இல்லைனா நீங்கள் யாருன்னு கேட்பாங்க, மக்களுக்கு தெரியாது இல்லையா, கட்சியில் இருக்கவங்களும் தெரியாது நான் யார், என் பாரம்பரியம் என்ன, புரட்சித் தலைவருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அம்மா அவர்களுக்கு வந்து நான் என்ன வியூகம் அமைச்சு கொடுத்தேன், அப்புறம் கலைஞருக்கு நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், சோனியா காந்தி அம்மாவுக்கு நான் என்ன பண்ணேன், ராகுல் காந்திக்கு என்ன பிளான் கொடுத்தேன், மன்மோகன் சிங் என்ன திட்டம் கொடுத்தேன், ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன்ல எல்லாத்தையும். அப்போ மோடி அவர்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் இப்போ பிஜேபியில் இருக்கேன், இதுக்கு முன்னாடி கட்சியில் இல்லை, பொதுமக்களுக்காக நான் வேலை செஞ்சேன், இப்போ நான் கட்சியில் இருக்கேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போது நான் யாருன்னு கேட்குறாங்க, அதுக்காக நான் சொல்லவே இல்லைன்னா அது கூட நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் வந்து இதனால் வந்து ரவீந்திரன் துரைசாமி நான் திட்டுறதுனாலையோ அண்ணாமலை திட்டுறதுனாலையோ நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து தவறான புரிதல் இருக்கீங்க. எனக்கு எல்லாருமே அன்பு உண்டு. கொஞ்சம் கோபத்தில் சில சமயம் உங்களுக்கு புரியலன்றக்காக நான் கொஞ்சம் திட்டிடுறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்க வேணாம் சகோதரர்கள். எனக்கு எல்லாருமே மரியாதைக்குரியவர்கள் தான், நான் எல்லார்ட்டையும் அன்பாக தான் பழகுவேன். யாரையும் வந்து திட்டுறதோ காயப்படுத்துறதோ என் நோக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. என்னை வந்து பார்த்து யாரும் பயப்பட வேணாம். நான் யார்கிட்டையும் பணம் பறிக்கிற நோக்கம் எனக்கு இல்லை. நான் எதுவும் பண்ணல. இந்த லைக்கா நிறுவனம் கூட எனக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த இந்தியன் திரைப்படத்தில்.
நான் அதுக்கு கூட சொல்லியிருந்தேன். அவங்களாம் பயப்படுறாங்க, நான் ஏதோ பணம் பறிக்க போகிறேன்னு. கமல் சார் வந்து நான் ஏதோ பேர் வாங்கிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் வழக்கு போடுற இப்போவே எப்போ போட்டிருப்பேன்ல, நான் அதை விடாமல் பண்ணியிருப்பேன்ல. அப்போது சில விஷயத்துக்காக நான் அமைதியாக இருக்கேன். அவங்க பேரை கெடுக்கக்கூடாது, கெடுதல் பண்ணக்கூடாது. என்னுடைய பெருந்தன்மை உங்களுக்கு புரியல. ஏன்னா நான் ஒரு வித்தியாசமானதான் இருக்கேன். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே வந்து பணம் தான் குறிக்கோளாக இருக்குது. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கொலை கூட பண்ணுவாங்க, காலவாரி விடுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நான் கடவுள் வந்து என்னை வந்து அப்படி உருவாக்கியிருக்காரு. நான் வந்து அமைதியாக இருப்பேன். நான் யாருக்கும் எந்த பொருளுக்கும் ஆசைப்படுறதில்லை. நான் உழைச்சி மற்றவங்களாம் தான் வளர்த்து விட ட்ரை பண்ண தருவேன். எனக்காக நான் எதையும் வந்து கேட்டு வாங்குறது, ஒருத்திக்கிட்ட போய் வந்து யாசக நிற்கிறது, எனக்கு இந்த பதவி கொடுங்க, இந்த பணம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குற பழக்கமே எனக்கு கிடையாது. அப்படி பண்ணியிருந்தால் நான் எப்போவோ பண்ணியிருப்பேன்ல. நான் கேட்க மாட்டேன். அவங்களாம் என்னை பார்த்து பயப்படுறாங்க, ஏதாவது பண்ணிவிடுவாரோ அப்படின்ட்டு. என்னை கூப்பிட்டு பேசினா தானே உங்களுக்கு தெரியும். என்னை நேரில் சந்தித்தா தானே நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட என்ன விஷயம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். நேர்லேயே பார்க்காமையே அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டிடிவி தினகரனை கூட நான் அந்த கடிதம் கொடுத்துருந்தேன். அவர் என்னை ஒரு முறை நேரில் அடித்து பேசியிருந்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்திருக்கும். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை என்னை வாங்கி கொடுத்துருப்பேன். பெரிய அளவில் இந்த கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் ஒரு வியத்தகு ஒரு பதவியை வந்து அவர் நான் வாங்கி கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் கடிதம் அனுப்பின உடனே என்னை வந்து கூப்பிட்டு என்னுடைய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜோ அவர்கள் மூலமாக நடவடிக்கை எடுத்தாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு புரிதல் இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கூப்பிட்டு என்ன கேட்கணும்ல. இல்லை பிஜேபியிலேருந்து சொல்லுவாங்க, நீங்கள் காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பிஜேபிக்காரன் தானே. அதாவது ஒருத்தருக்கு புரியல என்னென்னா, அமித்ஷா வந்து சொல்லுவாருன்னு பிஜேபியிலேருந்து தமிழக பாஜகவில் சொல்லுவாங்க, இல்லை அமித்ஷா வந்து உத்தரவிட்டு போவாருன்னு சொல்கிறாங்க. அமித்ஷா யார் சொல்லி வருவார்? மோடி அவர்கள் சொல்லி அனுப்பினா வருவார். அப்போ மோடி அவர்கள் எப்படி சொல்லுவார்? அவர் ஒரு வியூகம் அமைச்சு சொல்லணும். அந்த மோடிக்கு யார் வியூகம் அமைச்சு கொடுக்குறா? செந்தில்குமார் வியூகம் அமைச்சு கொடுக்குறேன். அப்போது இந்த செந்தில்குமார் அவருக்கு வியூகம் அமைச்சு கொடுத்தா தான் மோடி அவர்கள் அமித்ஷாவை கூப்பிட்டு நீங்கள் போய் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவார். அவர் வரும்பொழுது தான் அது நான் என்ன விஷயத்தை வந்து கொடுத்தனோ, அது டிடிவியாக இருக்கட்டும், அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், நான் என்ன சொல்லி கொடுக்கணும் மோடி அவர்களுக்கு, அதை மோடி அவர்கள் அவங்க வந்து உத்தரவு விடுவார் அமித்ஷாவுக்கு. அமித்ஷா அவர்கள் செஞ்சு கொடுப்பார். இது ரொம்ப சாதாரண ப்ராசஸ். அதுவே தெரியாமல் செந்தில்குமார் ஒரு லெட்டர் கொடுத்தாக்கா அது என்னன்னு கூட கூப்பிட்டு கேட்காம, இல்லை பிஜேபியிலேருந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக யாராவது சொல்லட்டும், நாங்கள் பண்ணுறோன்னா அது லூசு பசங்களை, அதுதான் நான் திட்டுறது. உங்களுக்கு அந்த சாதாரண புரிதலே இல்லையே. என்னமோ மோடி அவர்கள் நேரடியாக சொல்லி பண்ணுற மாதிரி இல்லை. மோடிக்கே நான் தானே சொல்லி கொடுக்குறேன், அதை சொல்லி தானே மோடி அவர்கள் ஆக்ஷன் எடுக்கிறாரு. இது ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நேரடியாக கேளுங்கடான்னு நான் சொல்கிறேன். நான் வந்து மோடி அவர்கள் ஒப்புதல் கொடுக்கணும். நான் வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணி கொடுக்குறேன். அதை அவர்கிட்ட டக்குன்னு செஞ்சு கொடுத்தேன். நேரில் வந்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லைனா நான் ஒரு கடிதம் அவருக்கு அனுப்பி அதில் வந்து சில விஷயம் சொல்லியிருப்பேன், சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாமல் இருக்கும். அதையெல்லாம் வந்து நேரில் தான் சொல்ல முடியும். அப்போ சொல்கிற விஷயத்த மட்டும் பண்ணிவிட்டு அதில் தான் மைனஸு ஒரு லூப் கோல் இருந்ததுன்னா அது நாளைக்கு சிக்கல் வந்தால் திருதுன்னு முழிப்பீங்க. மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பணும். இது லாங் ப்ராசஸ். அதனால் நேரடியாக வாங்க, உங்களை முன்னாடியே உட்கார வச்சுக்கிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் மோடி அவர்கள்ட்ட பேசி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் டிடிவி தினகரனுக்கு என்ன அமைச்சருடைய இடம் வேணும், அன்புமணியனுக்கு என்ன வேணும், அப்புறம் வந்து நம்ம எடப்பாடி என்ன பண்ண போகிறோம், ஓபிஎஸ்க்கு என்ன தேவை, நம்ம கூட்டணியில் திருமாவளவனுக்கு என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பாசிபிலிட்டி, இதை எல்லாத்தையும் ஒரே நாளில் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் கான்ஃபரன்ஸில் முடிச்சிடலாம். ஒவ்வொருக்கிட்டையும் ஒரு 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கேட்டாலே ஒரே நாளில் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடும். இது கூட உங்களுக்கு புரியலைன்னா அப்புறம் நான் என்ன சொல்கிறது? அப்போது அதுக்கான வியூகம் உங்களுக்கு இருந்தால் தான் மோடி அவர்கள் லைனில் வருவார். வந்து சரி ஓகே இதை பண்ணலாம், செந்தில்குமார் சொல்லியிருக்காரு, இது ஆக்ஷன் எடுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போடுவார். அப்போது இரட்டை இலை முடக்கப்படணுமா, இல்லை இரட்டை இலை என்ன பண்ணணும், எடப்பாடிக்கே கொடுக்கணுமா, ஓபிஎஸ்கே கொடுக்கணுமா, இல்லை 2 பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வரணுமா, இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு பரிந்துரை கடிதம் கொடுப்பாங்க. எதன் அடிப்படையில் கொடுப்பாங்க? செந்தில்குமார் ஒரு வியூகம் கொடுப்பேன், அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க. ஏன்னா அதில் வந்து எதிர்காலம் இருக்குது, அதிமுகவோட எதிர்காலமும் இருக்குது, பாஜக எதிர்காலம் அடங்கியிருக்கு. அந்த நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இதை முடிவெடுக்காமல் தேர்தல் ஆணையம் காக்குறாங்க. ஏன்னா அது ஒரு ஜனநாயக கட்சி அதிமுக, அதை வந்து ஜஸ்ட் லைக் தான் விட்டுற முடியாது. அப்போ அந்த வாக்குகள் பிரிஞ்சு திமுகவுக்கு பலனளிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. திமுகவோட கூட்டணி போயிருப்பாங்க இல்லையா, இருந்தாலும் அதிமுக நமக்கு வேணும், அது ஒரு சித்தாந்த கொள்கையுள்ள கட்சி, நம்மள மாதிரியே ஒரு ஒத்த கருத்துள்ள கட்சி அப்படின்னு வாய்ப்பு தராங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போது மோடி விஷயத்துக்கு வருவோம். மோடி அவர்கள் வந்து மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக வரணும்னா அது என் கையில் தான் இருக்குது.